வணக்கம். 2024 நவம்பர் 23 சனிக்கிழமை மாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். குமரி கடற்பகுதிக்கு வந்திருக்கூடிய காற்று சுழற்சி இன்றைக்கு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் உள்ளேயும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது. சென்னை, பொழிச்சலூர், மீனம்பாக்கம் கூட தூறல் மழைப்பொழிவுகள். டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் லேசான மழை. தென் மாவட்டங்களில் இரவு பெய்யும் என்று, அதாவது முன்னிரவு பின் மாலை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகியிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தீவிரமடையும். புயலாக கூட உருவெடுத்தாலும் கரை கடக்கும் பொழுது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கடக்கும். அது கண்டிப்பாக இலங்கையை நெருங்கும் பொழுது தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை தொடக்கிவிடும். வரக்கூடிய திங்கட்கிழமை அதிகாலை அதாவது நாளையே இலங்கையில் மழை தொடங்கினோம். திங்கட்கிழமை காலை வேதாரண்யம் உள்ளிட்ட டெல்டாவின் கடலோர பகுதிகளில் தொடங்கும். அன்றைக்கு மதியம் டெல்டாவின் மத்திய பகுதிகளிலும், அன்று மாலைக்குள் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கிறோம். அனைத்து மாவட்டங்களுக்கும் இரவுக்குள் மழைப்பொழிவு தொடங்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செவ்வாய்க்கிழமை அதிகாலைக்குள் மழைப்பொழிவு தொடங்கினோம். அனைத்து மாவட்டங்களுக்கும் 25ஆம் தேதி 26ஆம் தேதி அதிகாலைக்குள் மழைப்பொழிவு தொடங்கி படிப்படியாக மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் முன்னேறி சீரான மழைப்பொழிவாக, பரவலான மழைப்பொழிவாக, கனமழை பொழிவாக, இப்படி அடுத்த நிகழ்வும் 5ஆம் தேதி வாக்கிலே வந்து டிசம்பர் 10 தேதி வரைக்கும் அடுத்தடுத்த 2 நிகழ்வுகளால் மழைப்பொழிவு நிறைய தரப்போகிறது. அது தொடர்பான விரிவான அறிக்கையும், தேவையான என்ன முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்த அறிக்கையும் விரிவான அறிக்கையாக பதிவு செய்திருக்கிறேன். இணைந்து பார்க்கவும்.